ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபேக்டர்ஸ்னால் என்ன, மல்டிபிள்ஸ்னால் என்ன, ஃபேக்டர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் மல்டிபிள்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். 6ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த நம்பரை 2 × 3ன்னு எழுதலாம், 3 × 2ன்னு எழுதலாம். அது ரெண்டும் ஒன்றுன்றதுனால நான் அதை ஒமிட் பண்ணிடுறேன். அண்ட் 1 × 6ன்னு எழுதலாம். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் அதுவே திருப்பி ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ 6க்கு 2 × 3 அண்ட் 1 × 6 இந்த மாதிரி நான் 2 ப்ராடக்ட் எழுதியிருக்கேன். இப்போது இந்த ப்ராடக்ட்ஸில் இருக்க நம்பர்ஸ் 1 2 3 6 இந்த நம்பர்ஸ் தான் 6ஓட ஃபேக்டர்ஸ். ஓகேவா? அப்போது ஒரு நம்பரை ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸாக எழுதுனோன்னா அந்த ப்ராடக்ட்ஸில் இருக்கிற அந்த 2 நம்பரை தான் நம்ம ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். இது எப்போ ட்ரூன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். அது என்னென்னா, இந்த ப்ராடக்டில் இருக்கிற 2 நம்பர்ஸுமே ஹோல் நம்பர்ஸாக இருக்கணும். 2 நம்பருமே ஹோல் நம்பராக இருக்கணும். ஒன்று ஹோல் நம்பராக இருந்துட்டு இன்னொன்று இண்டீஜரோ இல்லை ரேஷனல் நம்பரோ இருந்துச்சுன்னா இது ட்ரூ ஆகாது. ஓகேவா? இப்போது இதை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 6ன்ற நம்பரை 12 × 1/2ன்னு எழுதலாம். ஸோ தட் நம்மளுக்கு திரும்பி 6 தான் கிடைக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், 12 ஒரு ஹோல் நம்பர், பட் 1/2ன்றது ஒரு ரேஷனல் நம்பர். ஸோ 12 1/2 இது ரெண்டுமே ஃபேக்டர் கிடையாது. ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நம்பரை ப்ராடக்ட் ஆஃப் 2 ஹோல் நம்பர்ஸாக எழுதணுன்னா அந்த 2 ஹோல் நம்பர்ஸ் தான் அந்த நம்பரோட ஃபேக்டர்ஸ்னு அர்த்தம். அப்போது 6ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன? 1 2 3 6. ஓகே, இப்போ அந்த ஃபேக்டர்ஸ்லாம் பாருங்கள். 1 6ஐ கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணும், அண்ட் 2 கம்ப்ளீட்லி டிவைட் 6, 3 ஆல்சோ கம்ப்ளீட்லி டிவைட் 6, அண்ட் 6 ஆல்சோ கம்ப்ளீட்லி டிவைட் 6. அப்போது எல்லா ஃபேக்டர்ஸுமே அந்த நம்பரை கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுது. அப்போது என்ன சொல்லலாம்? ஒரு நம்பரோட ஃபேக்டர்ஸ் அதே நம்பரை கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணும் இல்லையா? ஸோ எ ஃபேக்டர் ஆஃப் எ நம்பர் இஸ் an எக்ஸாக்ட் டிவைசர் ஆஃப் தட் நம்பர். அப்போது அந்த நம்பரோட எல்லா ஃபேக்டர்ஸுமே அந்த நம்பருக்கு எக்ஸாக்ட் டிவைசராக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபேக்டர்ஸ் பற்றி பார்த்தாச்சு. இப்போது ஃபேக்டர் பேர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ திரும்பியும் 6 எடுத்துக்கலாம். 6ஓட ஃபேக்டர்ஸ்லாம் 1 2 3 6 அப்படின்னு பார்த்தோம். ஆனால் 6ஓட ஃபேக்டர் பேர்ஸ்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2, 3 அண்ட் 1, 6 தான். இப்போது ஃபேக்டர் பேர்னால் என்னென்னா, இப்போது இந்த ஃபேக்டர் பேர் எடுத்துக்கோங்க. இந்த ஃபேக்டர் பேருக்குள்ளே 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது, 2 and 3. இந்த 2 ஃபேக்டரையும் ப்ராடக்ட் பண்ணால் எனக்கு அதே நம்பர் 6 கிடைக்குதா? ஸோ அப்படி இருக்கிற பேர்ஸை தான் நம்ம ஃபேக்டர் பேர்ஸ்ன்னு சொல்கிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பேர் எடுத்துக்கிறோம், அந்த பேருக்குள்ளே இருக்கிற 2 ஃபேக்டரையும் ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு 6 அதே நம்பர் கிடச்சிதுன்னா ஸோ அந்த பேரை நம்ம ஃபேக்டர் பேருன்னு சொல்லுவோம். இப்போது நீங்கள் இந்த ஃபேக்டர்ஸில் எந்த பேர் எடுத்தாலுமே உங்களுக்கு இந்த 2 பேரை தவிர்த்து வேறு பேர் கிடைக்காது, அதாவது வேறு ஃபேக்டர் பேர்ஸ் கிடைக்காது. ஸோ இதான் ஃபேக்டர் பேர்ஸ். இதை சும்மா ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போது மல்டிபிள்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ மல்டிபிள்ஸ்னால் என்னென்னு பார்க்குறதுக்கு நான் இங்கே 3ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போது 3ஓட மல்டிபிள்ஸ்னால் நான் என்னன்னு சொல்கிறேன். 3ன்ற நம்பர் கூட நம்ம தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸை ப்ராடக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர்ஸ் தான் 3ஓட மல்டிபிள்ஸாக இருக்கும். அதாவது எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அதோட மல்டிபிள்ஸ்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நம்பர் கூட தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸை ப்ராடக்ட் பண்ண பார்த்து நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர்ஸ் எல்லாமே அந்த நம்பரோட மல்டிபிள்ஸ் தான். இப்போது எக்ஸாம்பிளுக்கு 3 எடுத்துக்கோங்க. 3 கூட நான் 1 மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 3ன்னு கிடைக்கும். ஸோ 3ஓட மல்டிபிள் 3 தான். அதே மாதிரி 3 கூட 2 மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 6ன்னு கிடைக்கும். ஸோ 3ஓட இன்னொரு மல்டிபிள் 6. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை நேச்சுரல் நம்பர்ஸ் ப்ராடக்ட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கிற எல்லா நம்பர்ஸுமே 3ஓட மல்டிபிள்ஸ் தான். அப்போது தி மல்டிபிள் ஆஃப் எ நம்பர் இஸ் தி ரிசல்ட் அப்டைன்ட் when that number is multiplied by a natural number. ஓகே, ஃபேக்டர்ஸ்னால் என்ன, மல்டிபிள்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24. ஸோ 24ஓட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல 24ஐ ப்ராடக்ட் ஆஃப் 2 ஹோல் நம்பர்ஸாக எழுதுவோம். ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும் 1 × 24 24, அண்ட் 2 × 12 24, 3 × 8 24, 4 × 6 24, திரும்பியும் 6 × 4 24 வரும். ஸோ திரும்பியும் எல்லாமே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த 4 ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. அண்ட் இந்த 4 ப்ராடக்ட்ஸில் இருக்க எல்லா நம்பர்ஸுமே பாருங்கள் ஹோல் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ ஃபேக்டர் ஆஃப் 24 ஆர் 1 2 3 4 6 8 12 அண்ட் 24. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள்.
ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் 6 மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. 4ஓட ஃபர்ஸ்ட் 6 மல்டிபிள்ஸ் கேட்குறாங்க. அப்போ நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? 4ஓட தி ஃபர்ஸ்ட் 6 நேச்சுரல் நம்பரை மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு தான் நம்மளுக்கு மல்டிபிள்ஸாக இருக்கும். ஸோ 4 into 1 4, 4 into 2 8, 4 into 3 12, 4 into 4 16, 4 into 5 20, 4 into 6 24. So the first 6 multiples of 4 are 4, 8, 12, 16, 20, 24. ஓகே, மல்டிபிள்ஸ்னால் என்ன, ஃபேக்டர்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.